வபரகாத்துஹு. பேரன்புமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் இன்றைய தினம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இங்கே நாம் கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கொள்கை உறவும் குருதி உறவும் என்ற இந்த தலைப்பாகும். இந்த தலைப்பு வழங்கப்பட்டதற்குண்டான காரணம், நாமெல்லாம் ஒரு காலத்திலே அசத்தியத்திலே இருந்தோம். நாகூருக்கு சென்றோம், ஏர்வாடிக்கு சென்றோம், அஜ்மீருக்கு சென்று கொண்டிருந்தோம். இன்னும் வசதி இருந்தால் ஈராக்கிற்கு கூட சென்று கொண்டிருந்தோம். ஏனென்றால் அது முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களுடைய பிறப்பிடம், வளர்ந்த இடம், அடக்கத்தலம் அமைந்த இடம். இப்படியெல்லாம் அசத்தியத்தில் இருந்த நாம் சத்தியத்தின் பக்கம் திரும்பியிருக்கிறோம். இவ்வாறு திரும்பியதற்குண்டான ஒரே ஒரு காரணம், நாம் நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்பதுதான். இதை தவிர்த்து வேறு எந்த விதமான காரணமும் கிடையாது. வமன் யுஷ்ரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்திக்கின்றார்களோ, அல்லாஹ்விற்கு இதன் மூலம் இணை வைக்கின்றார்களோ, அவருக்கு அல்லாஹ் தஆலா சுவனத்தை நிரந்தர தடையாக ஆக்கி விடுகின்றான். அவர் ஒருபோதும் சுவனத்திற்குள் செல்ல முடியாது. இது மாதிரியான இறைவனுடைய கட்டளைகள் திருக்குர்ஆனில் ஏராளம் இருக்கின்றன. இந்த வசனங்களை எல்லாம் நாம் தெரிந்த பிறகு முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி அவர்களை அழைத்து பிரார்த்திப்பது, நாகூர், இப்பொழுது நாகூர் கந்தூரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம், நாகூர் பகுதிகளில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரணமாக தெருவிலே சென்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் கல் தட்டினால் கூட எஜமானே என்று அழைப்பார்கள். இந்த அளவிற்கு எஜமானிய விசுவாசம், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த நடைமுறை, இப்படிப்பட்ட இந்த பெரிய தீமையிலிருந்து, நம்மை நிரந்தர நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய கொடிய பாவத்திலிருந்து நாமெல்லாம் விலகினோம். ஏன் விலகினோம்? நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான். இதை தவிர்த்து வேறு எந்த விதமான நோக்கமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அந்த அடிப்படையில் தான் நாம் அங்கிருந்து விலகி வந்தோம். இருந்தாலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ என்று சொல்வதற்கு இல்லை, தெரிந்தே நம்முடைய சந்ததியில் ஒரு சாராரை நரகத்தில் கொண்டு தள்ளிக் கொண்டிருக்கின்றோம். நாம நரகத்தில் கொண்டு நம்முடைய பிள்ளைகளை, சந்ததிகளை தள்ளுகின்றோமா என்று நீங்கள் கேட்கலாம். தள்ளுகின்றோம். எப்படி தெரியுமா? நம்முடைய பெண் மக்கள் இருக்கின்றார்களே, அந்த பெண் மக்கள் பருவம் எய்திய உடனே அவர்களுக்கு நாம் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். அப்படி திருமணம் முடித்து கொடுக்கும் போது இந்த உலகத்திலே நாம் பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருத்தம் என்ன பொருத்தம்? அதாவது நம்முடைய மகள் யாரிடத்தில் வாழச் செல்கின்றாளோ அந்த மகள் ஒரு நரகவாதி இடத்தில் போய் சேர்ந்து விடக்கூடாது. இதைத்தானே நாம் பார்க்க வேண்டும். இதைத்தானே நாம் கண்டிப்பாக கவனித்தாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள், பெண் மக்கள் பலர் தௌஹீதிற்கு வந்த பின்னால், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இதுவரைக்கும் தௌஹீது மாப்பிள்ளை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நான் கற்பனையாக சொல்லவில்லை. யார் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் நான் புள்ளி விவரத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு
ஏகத்துவ மாப்பிள்ளையை தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று தன்னுடைய குடும்பத்தாரை பகைத்துக் கொண்டு, தங்களுடைய சொந்தக்காரர்களை பகைத்துக் கொண்டு, வாழ்ந்தால் ஏகத்துவ மாப்பிள்ளையோடு தான் வாழுவேன் என்று சபதம் ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் மாப்பிள்ளை கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டு கண்ணீர் ஒடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தௌஹீத் வட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைமை என்ன? 80களில் எடுத்துக்கொண்டால் எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு, விரல் விட்டு எண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு சிலர் தான் இருந்தோம். இன்று இறைவனுடைய அருளால் ஒரு சமுதாயம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிலே இன்றைக்கு நாம் பெரிய ஒரு சமூகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி சமூகமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் மாப்பிள்ளைகளுக்கு பஞ்சமா என்று கேட்டால் பஞ்சமில்லை. ஆனால் என்ன நடக்கின்றது? இந்த ஏகத்துவத்தில் உள்ள இந்த சகோதரர்கள், இந்த கொள்கை சகோதரர்கள் தங்களுடைய தாய்மாமன் மகளை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் என்று திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். என்னுடைய மாமி மகளை நான் திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் என்று தாய்மாமன் மகளை முடித்துக் கொள்கின்றேன் என்று தாய்மாமன் மகளை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள். மாமி மகளை முடித்துக் கொள்கின்றேன் என்று மாமி மகளை முடித்துக் கொள்கின்றார்கள். சித்தப்பா மகளை அல்லது பெரியப்பா மகளை முடித்துக் கொள்கின்றேன் என்று இப்படி திருமணம் முடித்துக் கொள்கின்றார்களே தவிர தௌஹீதில் உள்ள இந்த பெண்களை கவனிக்கவில்லை. ஆனால் நம்முடைய தௌஹீத் ஜமாத்திலே சரியான மாப்பிளை தனக்கு கிடைக்காதா என்று இறைவனிடத்தில் கையேந்தி கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இருக்கின்றார்கள். இது மிகையானது அல்ல, கற்பனையானது அல்ல, நடக்கக்கூடிய உண்மையை உங்களிடத்தில் நான் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன். இதற்கு காரணம் என்ன? நம்மிடத்திலே கொள்கை உறவு இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இதயத்திலே இடம் பிடிக்கவில்லை. குருதி உறவு என்று சொல்கின்றார்களே, இரத்த பந்தம், ஏகத்துவ சொந்தம் என்பதை விட, ஏகத்துவ பந்தம் என்பதை விட இரத்த பந்தம் தான், குருதி பந்தம் தான் நம்மிடத்தில் மிகைத்து நிற்கின்றது. ஒரு ஊரிலே, மேலப்பாளையம் போன்ற பெரிய ஊரிலே அதிகமான முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரில் நான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஊரில் உள்ள இளைஞர்களிடத்தில் இன்ன பெண் இருக்கின்றால் அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நான் என்னுடைய சொந்தத்தில் நான் திருமணம் முடிக்கப் போகின்றேன் என்று சொல்கின்றான். இது மாதிரிதான் தமிழக அளவிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த பெண்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அருமை சகோதரர்களே, இங்குதான் நாம் கொள்கையை விட குருதிக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். ஏகத்துவத்தை விட இரத்த பந்தத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோம். கொள்கையை விட குடும்பத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். நாமெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாரிசுகள் என்று நம்மை நாமே பறைசாற்றிக் கொண்டிருந்தாலும் இந்த விஷயத்தில் நாம் கோட்டை விட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த விஷயத்தில் நாம் ஓட்டை போட்டுவிட்டோம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது அவர்கள் தெளிவாக பிரகடனப்படுத்துகின்றார்கள். கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மாஹு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு விட்டு அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்திருந்தார்களே அந்த சமுதாயத்தையும் சேர்த்து குறிப்பிடுகின்றான். வல்லதீன மாஹு, அவரோடு சேர்ந்து இருந்தவர்களிடத்திலும் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இது காலூலி கௌமியும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திடத்தில் சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகிக் கொள்கின்றோம். ஒமிம்மா தஅபுதூன் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு நீங்கள் எவர்களை தெய்வங்களாக கொண்டிருக்கின்றீர்களோ, எவைகளை தெய்வங்களாக கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களை விட்டும் நாங்கள் விலகிக் கொள்கின்றோம். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விடுகின்றோம். நீ மாமனாக இருக்கலாம், மச்சானாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், தாய் மாமனாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் சரி, கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுத்து விடுகின்றோம். ஒபதாம் பைனனா ஒபைனக்குமுல் அதாவத்து வல் பக்லா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே கோபமும் விரோதமும் ஏற்பட்டு விட்டது. அபதன், எப்போதும் நிரந்தரமாக ஏற்பட்டு விட்டது. எதுவரைக்கும் என்றால் ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்கின்ற வரை, அது வரைக்கும் சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது, பாசம் கிடையாது,
உறவு கிடையாது, ஒட்டு கிடையாது, நீ வேறு நான் வேறு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சமுதாயமும் தங்களுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் பகைத்துக் கொண்டார்களே, தங்களுடைய சொந்தக்காரர்களை எல்லாம் விரோதித்துக் கொண்டார்களே, எனக்காக வேண்டி அந்த சமுதாயத்திடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்ப நாம தௌஹீத்வாதி என்று சொன்னால் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கொள்கை முழக்கம், அந்த கொள்கை உறுதி, அந்த கொள்கை உறவு நம்மிடத்தில் வேண்டும். நம்மிடத்தில் அந்த கொள்கை உறவு இன்றைக்கு இல்லை. அதனால தான் இந்த பெண்கள் எல்லாம் தேங்கி போய் கிடக்கின்றார்கள். என்ன உறவு கிடக்கிறது அவர்களோடு? களியக்காவிலையில விவாதம் நடந்ததே, அதனுடைய சீடியை ஒவ்வொருவரும் பாருங்க, பார்த்துவிட்டு அடுத்த ஆட்களுக்கு நீங்கள் அதை பரிசாகவும் கொடுங்கள், பார்க்க சொல்லு. என்ன நடந்தது தெரியுமா? ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபன் பி ஹல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி தர்மல் லி கஃபவத்திஹி அஜப்துஹு முஸ்ரியன் மின் அஜ்லி தஅவத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியுத்தீன். ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபன் பி ஹல்வத்திஹி, தனிமையில் உட்கார்ந்து என்னை யார் 1000 தடவை அழைக்கின்றார்களோ, இந்த கவிதையினுடைய சுருக்கத்திற்கு நான் வந்து விடுகின்றேன், விரிப்பதற்கு நேரம் இல்லை. யார் என்னை 1000 முறை அழைக்கின்றார்களோ, தனிமையில் உட்கார்ந்து அழைக்கின்றார்களோ, எல்லா கவனக்குறைவையும் துண்டித்து விட்டு என்னை அழைக்கின்றார்களோ, உறுதியோடு என்னை அழைக்கின்றார்களோ, அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தாவத்திஹி, அவன் அழைத்த காரணத்தினால் உடனே ஓடோடி வந்து நான் பதில் சொல்கின்றேன். அவன் ஃபல் யது யா அப்துல் காதிர் முஹியுத்தீன், அப்படிப்பட்ட அந்த பக்தன் சீடன் யா அப்துல் காதிர் முஹியுத்தீன் என்று அழைத்து பிரார்த்திப்பானாக. இந்த கவிதை வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கின்றன? யாக்குத்பா என்ற அந்த பாடலிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கவிதையை சொல்லி நம்முடைய சகோதரர்கள் ஏகத்துவ அணியினர் எதிரணியரிடத்தில் கேட்கின்றார்கள், முஹியுத்தீனை கூப்பிடுங்க, 1000 தடவை இப்போ கூப்பிடுங்க, அவர் வந்து பதில் சொல்லட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சவால் விடுறாங்க. எதிர்தரப்புல உள்ளவங்க இதற்கு பதில் சொல்லும் போது அவங்களுடைய அந்த பதிலளிக்கக்கூடிய கட்டத்தில் அவங்க சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை கூப்பிடு, வரட்டும் பார்க்கட்டும். எவ்வளவு பெரிய ஷிர்க்குல மூழ்கி இருக்கிறாங்க. இவர்களிடத்தில் நமக்கு உறவு தேவைப்படுதா? இவர்களுடைய மகள் நமக்கு வேணுமா? இந்த சந்தர்ப்பத்தில் கலீல் ரசூல் பதில் சொல்லக்கூடிய சமயத்தில் குறிப்பிடுகின்றார், என்னப்பா இது, நீயும் நானும் அல்லாஹ்வை அவன் எப்படி பதில் அளிப்பான்னு சொல்லி நம்பி இருக்கிறோம். இந்த கருத்து அடிப்படையில் அவர் பதில் சொல்றாரு, நீ அல்லாஹ்வை கூப்பிட்டு வந்து இங்க நிறுத்து அப்படின்னு சொல்றீங்க, நீங்கள் எல்லாம் மதம் மாறி போய் விட்டீர்கள், முர்த்தத்தாகி விட்டீர்கள், உங்களை வெட்ட வேண்டும் இப்படியே சொல்றாரு. ஷரியத்து சட்டப்படி வெட்ட வேண்டும். அப்போ நாம யார வெட்ட வேண்டும் என்று சொல்றோமே, அவருடைய பிள்ளையை கட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோமே, இது என்ன அடிப்படையில் நியாயம்? முஷ்ரிக்கு தானங்க அவங்க எல்லாம். இணை வைப்பவர்கள் எந்த அளவுக்கு ஊறி போய் இருக்கிறாங்க, அந்த அசத்தியத்தில் எந்த அளவிற்கு அவர்கள் உறுதிப்பாட்டுடன் இருக்கின்றார்கள், எந்த அளவிற்கு அல்லாஹ்வ இது மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் கூட சொல்லாத ஒரு வாதம். அவ்வளவு அந்த அளவிற்கு இவர்கள் முஹியுத்தீன் இடத்தில் அப்படி ஒரு ஈடுபாடு, ஒரு பிணைப்பு, இறுக்கம், நெருக்கம், இந்த அளவிற்கு உள்ள இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அவர்களுடைய பிள்ளைகளை நாம கட்ட முடியுமா? அப்ப நம்ம இடத்துல அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உணர்வு நம்ம இடத்தில் வரவில்லை. ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த அசத்தியவாதிகள் மீது, முஷ்ரிக்கீன்கள் மீது வெறுப்பு கொண்டிருந்தார்களே, அந்த வெறுப்பு வரல. அதனால தான் நம்ம தௌஹீத் ஜமாஅத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், ஒரு மனிதன் தௌஹீதுல இருந்து ஏகத்துவவாதி இறங்குவதற்கு முதல் கட்டம், என்றைக்கு முஷ்ரிக்கான ஒரு இமாமுக்கு பின்னால நிக்கிறானோ அன்றைக்கு தொலைஞ்சான். அது முதல் கட்டம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த இமாம் மீது, அதாவது ஷிர்க் என்று சொன்னால் நெருப்பாக இருக்க வேண்டும். அவன் சொல்றான்ல, தமிழாய் நீ இருப்பாய் நெருப்பாய் அப்படின்னு. நாம சொல்றோம் தௌஹீத்வாதியே நீ இருப்பாய் நெருப்பாய், யார் இடத்துல? ஷிர்க்வாதி இடத்துல இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவன் கண்டான், அதைத்தான் முன்மாதிரி என்று பாராட்டுகின்றான், அவன் பாராட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் சொல்லல, அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்தவர்களிடத்திலேயும் இந்த தன்மை இருந்துச்சு என்று சொல்லி அழகிய முன்மாதிரி. எனக்காக வேண்டி பகைக்கிறாங்களே, அதுதான். நீங்க ஒரு ஷிர்க்கு வைக்கிறதுக்கு பின்னால இமாமுக்கு பின்னால தொழ ஆரம்பிச்சேன்னு வைங்க,
அந்த ஷிர்கினுடைய அந்த தரம் அப்படி குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில அவர்களோடு சங்கமம், அந்த சாக்கடையோடு நாமும் இணைய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து சேர்ந்து விடும். அதனால ஷிர்குவாதி என்றால் நீ வேறு நான் வேறு என்ற அடிப்படையில் இருக்கணும். அப்படி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். பார்க்கிறோம், பத்ர் போர்க்களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எதிரிகள் வந்து போரிடுகின்றார்கள். போரிட்டு இறைவனுடைய அருளால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்து விடுகின்றது. இப்படி வெற்றி கிடைத்த பிறகு, வெற்றி என்றால் சாதாரணமான ஒரு வெற்றி கிடையாது. 313 பேர்கள் அல்லது 319 பேர்கள் முஸ்லிம்களுடைய தரப்பில், எதிரிகளுடைய தரப்பில் 1000 பேர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அலறிவிட்டார்கள், இறைவனிடத்தில் கெஞ்சுகின்றார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா லா துஅபத், இந்த சின்னஞ்சிறு கூட்டத்தை நீ அழித்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு நாதி இருக்காது என்று கெஞ்சுகின்றார்கள். கையை நீட்டி கேட்கிறாங்க. அவங்களுடைய மேல் ஆடை அப்படியே கீழே விழுந்துருது. அபூபக்கர் பின்னால் நின்று கொண்டு அந்த துண்டை எடுத்து மேல போட்டு அல்ஹஹ்த அலா ரப்பி, உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்கள் வலிந்து கேட்டு விட்டீர்கள், போதும் தருவான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்றாங்க. போதும் சொன்னா இப்போது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குது, தஸ்தஸிதுன ரப்பக்கும் என்று நீங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்ற பொழுது ஃபஸ்தஜாப லக்கும், உங்களுக்கு உங்களுடைய இறைவன் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகா முர்திஃபீன், இப்பொழுதே உங்களுக்கு 1000 பேர்கள் கொண்ட மலக்குகளுடைய படையை நான் அனுப்பி வைக்கின்றேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறான். வெற்றி கிடைக்கிறது. 70 பேர்களை கைது செய்யறாங்க. 70 பேர்கள் எதிர் தரப்புல கொல்லப்படுறாங்க. 1000 பேர்கள் படை, அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த மலக்குகள் வந்ததனால மகத்தான ஒரு வெற்றி கிடைத்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்ற அந்த இறை தூதர் போர் முடிந்த பிறகு நபி தோழர்களிடத்துல ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணும்போது என்ன செய்வோம், இந்த சிறை கைதிகளை அவர்களை சிறைச்சேதம் பண்ணுவதா, அவர்களை வார் கிரிமினர்கள் என்று சொல்லி, போர் குற்றவாளிகள் என்று சொல்லி அவர்களுடைய தலைகளை கொய்து விடுவதா, அல்லது நட்டை ஈடு வாங்கி அவர்களை விடுதலை செய்து விடுவதா, இந்த ஆலோசனை நடக்குது. அபூபக்கர் கேட்கிறாங்க, யா நபி அல்லாஹ், ஹாவுலாயி பனுல் அம்மி வல் அஷீரா வல் இஹ்வான், யார் இவங்கெல்லாம்? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்திருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் அகீல் வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? அபூபக்கருக்கு சொந்தம் வந்திருக்காங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாரு? நம்முடைய சொந்தங்கள். இவரிடத்திலிருந்து நட்டையிட வாங்குவோம், அவங்க திருந்திருவாங்க. அந்த தொகை நமக்கு பின்னால இஸ்லாமிய ராணுவத்திற்கு, இஸ்லாமிய அரசாங்கத்திற்கு அது பலமாக இருக்கும். அதனால இவர்களை விடுதலை செய்து விடுவோம் என்று பதில் சொல்றாங்க. என்ன உமர், நீ என்ன சொல்றீங்க? உங்களுடைய சஜஷன் என்ன? உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கக்கூடிய அந்த கட்டத்தில் குல்து வல்லாஹி மா அரா மா ரஆ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் என்ன கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க, என்ன கருத்து தெரிவிக்கிறாங்களோ அந்த கருத்தை நான் தெரிவிக்க விரும்பல. இன்னி அரான் தௌகுத, அவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிதியா வாங்க வேண்டும், நட்ட வீடு வாங்க வேண்டும் என்று சொன்னார்கள். வலாக்கின்னி அரான் துமக்கினனி மின் ஃபுலானின் கரீபல்லி உமர், உமருக்கு சொந்தக்காரரை கொண்டு வாங்க, எனக்கு முன்னால் நிறுத்துங்க, பாதுரிபு உன்கா, அவருடைய தலையை நான் வெட்டுவேன். யார் சொல்றாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க, நீங்கள் அலி ரலியல்லாஹு தஆலா கூப்பிடுங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய சொந்த தம்பி அவருக்கு எதிர்த்து வந்தார்ல, அல்லாஹ்வை எதிர்த்து வந்தார்ல அகீல், அவரை கூப்பிட்டு அலிய வெட்ட சொல்லுங்க. அடுத்து சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹம்சாவை கூப்பிடுங்க, ஹம்சாவை கூப்பிட்டு ஹம்சாவுக்கு சொந்தக்காரர் வந்திருக்கார்ல அப்பாஸ் போன்ற ஆட்கள் வெட்ட சொல்லுங்க என்று சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல அவங்க தெரிவிக்கிறாங்க, எந்த அளவிற்கு என்றால் அல்லாஹ்வை எதிர்த்து வந்த இவர்கள் நம்முடைய மாமனாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், இவர்களிடத்துல அல்லாஹ்வுடைய அந்த பிரியத்தை தவிர்த்து கடுகளவு இவர்கள் மீது நம்மிடத்தில் அன்பு இல்ல, பாசம் இல்லைங்கிறது இவர்களுடைய தலையை வெட்டுவதன் மூலமாக பீரிட்டு பாயக்கூடிய அந்த இரத்தத்தில் தெரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பிரியம் தான் இருக்கின்றது என்று இங்கு வெளிப்பட வேண்டும் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யோசனையை ஏற்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய யோசனையை தான் ஏற்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் எதை ஆதரிக்கிறான் தெரியுமா?
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் இதற்கு பின்னால நட்டையீடு வாங்கி எல்லாம் முடிஞ்சு போச்சு, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுநாள் வர்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் ரசூலுல்லாஹ்வும் சேர்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, அப்ப குல்தி யா ரசூலுல்லாஹ் அக்பிர்னி மாதா யுபகீக அன்த வ ஸாஹிபக், உங்களையும் உங்களுடைய நண்பரையும் அழச் செய்தி அந்த விஷயம் என்ன சொல்லுங்க. தெரிஞ்சா நானும் அழுதுக்கிறவன்ல, அழ முடியவில்லை என்றால் அழுவது போன்று உங்களோடு சேர்ந்து நான் பாவனை செய்து கொள்வேன் அல்லவா, என்னன்னு சொல்லுங்க என்று கேட்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், நான் நட்டையீடு வாங்கினேன்ல, வாங்கிய அந்த நட்டையீடுக்கு என்ன தண்டனை என்பதை அல்லாஹ் தஆலா இப்போது இந்த மரத்துக்கு அருகிலே எனக்கு காட்டினான். இந்த மரத்துல அதை காட்டினா என்ன தண்டனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துதான் நாங்க அழுகின்றோம் என்று யார் சொல்றார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தெரிவிக்கிறாங்க. அப்போதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு மா கானல் நபியின் அன் யகூன லஹு அஸ்ரா ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், இறை தூதருக்கு சிறை கைதிகளை வைத்திருப்பதற்கு எந்த ரைட்டும் கிடையாது. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த கருத்தை அப்படியே ஆமோதிக்கிறான். எந்த அருகதையும் கிடையாது. ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்த், பூமியிலே ரத்தத்தை ஓட்டி ஆக வேண்டும், அது வரைக்கும் சிறை கைதிகளை வச்சு கொடுக்க கூடாது. துரீதுன அர்த துன்யா, உலகத்தினுடைய ஆதாயத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். வல்லாஹு யுரீதுல் ஆখিরা, அல்லாஹ் தஆலா மறுமையை தான் விரும்புகின்றான். வல்லாஹு அஸீஸுன் ஹகீம், அல்லாஹ் தஆலா மிகக்கூடியவனாகவும் மிகவும் மதிநுட்பமிக்கவனாகவும் இருக்கின்றான். லௌலா கிதாபுன் மினல்லாஹி ஸபக், அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு விதி, அவனுடைய ஒரு எழுத்து முந்திவிட்டது, இல்லை என்றால் லமஸ்ஸக்கும் ஃபீமா அகத்தும் அதாபுன் அலீம், நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தொகையிலே அந்த தொகைக்காக வேண்டி மிக மகத்தான ஒரு வேதனை உங்களை பிடித்திருக்கும். அல்லாஹ் சொல்றான். இதுதாங்க வேணும். அசத்தியவாதிகள் தான். ஒரு அரபு நாட்டுக்கு மக்களை ஏற்றி விடுறான், அங்கு போய் அவன் திணறான், சொல்லிடுவான், என்ன அழகா சொல்லுவாங்கிறீங்க, 8 மணி நேரம் டியூட்டி 2 மணி நேரம் ஓட்டி அப்படின்றான். இவன் அவ்வளவுதான், வாயை பிளந்துருவான். போய் அங்க போய் சேர்ந்தா தெரியும் என்ன வேலைன்னு தெரியும். ஒரு காட்டுல கொண்டு போய் போட்டுருவான். வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு அரிசி மூட்டையை கொண்டு தருவான். கிடந்து அந்த காட்டு பகுதியில் கிடந்து கதறிட்டு கிடப்பான், அழுதுட்டு கிடப்பான். அந்த ஏஜென்ட் வாங்கிட்டு போன அந்த பணத்தை கொடுத்து அந்த ஏஜென்ட் ஏமாத்தினான, அதுல இருந்து அவன் தப்பி இங்கு ஓடி வந்து விடலாம். ஆனால் மறுமையிலிருந்து தப்ப முடியுமாங்க? இன்றைக்கு இந்த ஆலிம்கள் எனப்படக்கூடியவர்கள் ஏஜென்ட்களாக இருக்கிறாங்க. ஏஜென்ட்களாக இருந்து ஒரு குறிப்பிட்ட சாராரை நரகத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை நம்பலாமா? அந்த ஏஜென்ட பார்த்து கடித்து குதற வேண்டும் என்று நினைக்கிறான். ஆலிமை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான், வாங்க நம்ம வீட்டுல நீங்க மதியம் வந்து சாப்பிட்டு போவோம் அப்படிங்கிறான். என்னையா மறுமையுடைய விஷயங்க சாதாரண விஷயமா? திரும்ப முடியுமா? நரகத்தில் இருந்து திரும்ப வர முடியுமா? எத்தனை இடத்துல திருக்குறான்ல சொல்றான், நீ திரும்ப போக முடியாதடா உலகத்திற்கு, நீ சரியான முறையில் நீ மாட்டிக்கிருவ என்று பல இடங்கள் அல்லாஹ் தஆலா அடித்து சொல்கின்றானே. அப்ப அந்த விஷயத்துல நாம அலட்சியம் காட்டினா என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எனவே அருமை சகோதரர்களே, இவர்களிடத்தில் நாம சம்பந்தம் பண்ணுவது என்று இருக்கின்றதே, அது நரகத்தோடு சம்பந்தம் பண்ணிக்கொள்வோம். இவரிடத்துல திருமண உறவு என்பது இருக்கின்றதே, அந்த உறவு. அதனால நாம நம்முடைய சகோதரிகளுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும், வாழ்வு கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் என்ன சொல்கின்றான் என்பதற்கு கொஞ்சம் ஹுதைபியா உடன்படிக்கை கொஞ்சம் போயிட்டு வரணும். என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு வர்றாங்க, தடுத்து நிறுத்தப்படுறாங்க. நிறுத்தப்பட்ட உடனே பெரிய ஒரு சம்பவம் புகாரில வருகின்றது. அதை நீங்கள் புகாரிலே எடுத்து பார்த்துக் கொள்ளலாம். அந்த பெரிய சம்பவம் 2734வது ஹதீஸாக இன்னும் பல எண்களையும் பதிவா இருக்குது. அதுல பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்பட்ட உடனே மக்காவில இருந்து சமாதான ஒப்பந்தம் போடுறதுக்கு பல பேர்கள் வர்றாங்க. அதுல ஒருவர் சுஹைல் என்பவர். அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல உடன்படிக்கை செய்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ்
எழுதுங்க அப்படிங்கிறாங்க. எழுதும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுஹைல் சொல்றாரு, அப்ஜெக்ட் பண்றாரு, அம்மர் ரஹ்மான் ஃபவல்லாஹி மாதிரி மாவு, ரஹ்மான்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாதையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் உக்துப் பிஸ்மிக்கல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய திருப்பெயரால், இப்படிதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம், அதை எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே சஹாபாக்கெல்லாம் அதெல்லாம் முடியாது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் எழுதுவோம், நீ என்ன சொல்றது அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓவர்டேக் பண்றாங்க, அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குல்ல. உக்துப் பிஸ்மிக் அல்லாஹும்ம அப்படின்னு எழுதுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முதல் அடி சஹாபாக்கள் அப்படியே கொந்தளிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. என்னடா ஒரு முஷ்ரிக்கு இந்த ஆட்டம் போடுறான், என்ன இவங்க உயிரை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்க ஹுதைபியா அந்த உடன்படிக்கை எடுத்து படிச்சு பாருங்க, அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த கண்ணியம் கம்பீரம், சஹாபாக்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கொண்டிருந்த புழுக்கம் மன இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இரண்டாவது அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகம் தொடருது, ஹாதா மா காலா அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹ், இந்த உடன்படிக்கையை செய்து கொள்வது முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரான முஹம்மது உடன்படிக்கை செய்து கொள்கிறார். அதனுடைய விவரம் வருமாறு அப்படின்னு சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ்வா நான் கேட்கிறேன், என்ன ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர், என்ன அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுஹைல் சொல்றாரு, நீங்க லவ் குன்னா நாலமு அன்னக ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்திருந்தால் மா சதத்னா கானில் பைத், காபத்துல்லாஹ்வுக்கு நீங்க வர்றதை விட்டு நான் தடுத்திருக்க மாட்டோமே, தடுத்துட்டோமே, நீங்க தூதர் இல்லைங்கிற நம்பிக்கையினாலதான் நாங்க அதை ஒத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அது அடுத்து சொல்றாரு, ஒலா காத்தல்னாக்க நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்திருக்கு, நீங்க தூதரா தூதர் இல்லையா, தூதர்னு ஒத்துக்கொண்டிருந்தா சண்டையே வந்திருக்காத என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இப்பவும் கீழே இறங்குறாங்க, ஒரு படி கீழே இறங்குறாங்க. ஒலாக்கின் உக்துபு முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்படியே எழுதிக்க, அப்துல்லாவுடைய மகன் முகமதுனே எழுதிக்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ ஒப்புக்கொண்டாலும் சரி, ஒத்துக்கொண்டாலும் சரி, மறுத்தாலும் சரி, பொய்ப்படுத்தினாலும் சரி, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று இந்த நேரத்தில் சொல்லிவிட்டு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க, இந்த வருடம் நீ தடுக்க வேண்டாம், நாங்க வந்துட்டோம் பாரு, ஒட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் எல்லாம் ஆயுதங்களை தாங்கியா வந்திருக்கிறோம், ஒரு போரில் ஈடுபடக்கூடிய ராணுவ வீரர்களை போன்றா நாங்கள் வந்திருக்கின்றோம், சிப்பாய்களாக வந்திருக்கிறோமா பாரு, அப்பாவிகளாக வந்திருக்கிறோம், அதனால நீ எங்களை இப்போது அனுமதி என்று சொல்லும் போது சுஹைல் சொல்றாரு, வல்லாஹி லா ததஹத்தஸுல் அரப் அன்னா உக்தினா முக்ததன், ஏதோ நீங்க வந்தீங்க சொன்னீங்க உடனே நான் வந்து கேட்டுட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி அரபிகள் பேசக்கூடாது, திடுதிப்புன்னு வந்தீங்கன்னா நாங்க ஒத்துக்கொண்டோம், ஏதோ ஒரு நீங்க சொன்ன உடனே நாங்க ஏற்றுக்கொண்டோம் அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது, வரக்கூடிய வருஷம் நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி அதுக்கும் சரின்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ சஹாபாக்களுடைய டெம்பரேச்சர் ஏறிட்டே இருக்கு, என்னடா இது, அதுக்கு முந்தியெல்லாம் நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்குது, அதுக்கு முந்தி ரசூலுல்லாஹ் கிட்ட அப்படி வரும் பொழுது கை அப்படி கிட்ட வர ரசூலுல்லாஹ்வுடைய தாடிக்கு பக்கத்துல டேய் கை அடறா அப்படிம்பாரு, கை அடறாங்க, என்ன என்ன மாதிரி பாருங்க, கிட்ட ரசூலுல்லாஹ்வுடைய தாடி கிட்ட கையை வரும் பொழுது முகரத்துக்கு ஒரு ஷோவா, ஏய் தள்ளுறா, என்ன கையை கொண்டு வர அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட இப்படிலாம் பேசுறாங்க. இந்த ஒரு உஷ்ணத்துல சூட்ல இருக்கும் பொழுது அடுத்த ஒரு ஒப்பந்தம் அதுலதான் வருது, வாலா அன்னஹு லா யதிக மின்னா ரஜுலுன் வ இன் கான அலா தீனிக இல்லா ரதத்தஹு இலைனா, மக்காவில் இருந்து உங்களிடத்தில் ஒருவர் வருகின்றார், வரக்கூடியவர் உங்களுடைய மார்க்கத்தில் அவர் இருந்தாலும் நீங்கள் அவரை எங்களிடத்தில் திரும்ப அனுப்ப வேண்டும். இப்படி சொன்ன உடனே காலல் முஸ்லிமூன சுப்ஹானல்லாஹ், சத்தம் போடுறாங்க, சுப்ஹானல்லாஹ், கைஃப யுரத்து இலல் முஷ்ரிகீன் வகத் ஜாஅ முஸ்லிமன், ஒருவர் முஸ்லிமாக வந்த உடனே எப்படி அவங்கள்ட்ட திரும்ப அனுப்ப முடியும் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் அபூ ஜந்தல் அப்படிங்கிறவர் வர்றார். எந்த நிலையில வர்றாரு தெரியுமா, சஹாபாக்கள் அப்படியே சூடாயிட்டாங்க, அப்படியே கைகளுக்கெல்லாம் விலங்கு போடப்பட்டிருக்கு, தத்தி தத்தி வர்றார் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால. வரும் பொழுது அவரு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய அவங்க வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்த உடனே யார் தெரியுமா வந்தவர், அபூ ஜந்தல் அப்படிங்கிறவர், யாரு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பந்தம் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ சுஹைல் அவருடைய மகன் தான்,
யார் ஒப்பந்தம் பேசிட்டு இருக்காரோ அந்த அம்பாசிடர், அந்த தூதுவருடைய மகன் தான் அபூஜந்தல். அபூஜந்தலை பத்தி புகாரியில வருது. மக்கத்து காபிர்கள் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சங்கிலியில பிணைக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கிறாங்க பாருங்க. எப்படி இருக்கும் பாத்துக்கங்க. இப்படி பிணைக்கப்பட்டு நிற்கக்கூடிய அந்த கட்டத்துல அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, யாரு சுஹைல் சொல்றார், இவரை திரும்ப அனுப்பணும், நம்முடைய ஒப்பந்தப்படி திரும்ப அனுப்பணும் அப்படின்னு சொன்ன ஒரு இறை தூதர் டிப்ளமேட்டிக்கா பேசுறாங்க. சொல்றாங்க, இதுவரைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருப்பா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பந்தம் ஒண்ணும் கையெழுத்தாக இல்லையா, அதுக்குள்ள நீ திரும்ப அனுப்பணும் என்று நீ சொல்கின்றாயே அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு அவரு, அப்படின்னா நான் இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபடுறதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிறார். சஹாபாக்கள் இன்னும் தாங்க முடியல, இவன்கிட்ட போய் இந்த ஆள்கிட்ட போய் இவ்வளவு இறங்கி பேசணுமா அப்படின்னு சொல்லி தாங்க முடியாத கோபத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரை நீ இந்த கொஞ்சம் விட்டு இவரை திரும்ப அனுப்ப வேண்டாம், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீ சலுகை கொடு அப்படின்னு சொல்லும் போது முடியாது அப்படிங்கிறார். முடியவே முடியாது என்று சொன்ன உடனே முக்கிரத்தின் ஒரு ஆள் இருக்காரு, அவர் சொல்றாரு நாம அனுமதிப்போம் அப்படிங்கிறார். அதை கண்டுக்கறல. இந்த கட்டத்தில் அபூஜந்தல் முஸ்லிம்களை பார்த்து சொல்றாங்க, மாஷரல் முஸ்லிமீன் உரத்து இலல் முஷ்ரிகீன், முஸ்லிம்களே, நான் என்னுடைய இந்த நிலையில, பரிதாபமான இந்த நிலையில, அன்றாடம் அடித்து துன்புறுத்தப்படக்கூடிய இந்த இழிவான நிலையில நான் முஷ்ரிக்கின் பக்கம் திரும்ப அனுப்பப்பட வேண்டுமா? நான் ஒரு முஸ்லிமாக வரவில்லையா? நான் என்ன சோதனை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு தெரியலையா, நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறான். இந்த கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுமே பதில் சொல்லல, திரும்ப அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. இப்போதான் யாராவது இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட பேச மாட்டாங்களான்னு சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா நினைச்சிட்டாங்க. கேட்கிறாங்க, அவஸ்த நபி அல்லாஹி ஹக்கா, நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதராக கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஆல பலா, ஆமா நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அலஸ்னா அலல் ஹக் வ அதுனா அலல் பாத்தில், நாம சத்தியத்திலும் நம்முடைய விரோதிகள் அசத்தியத்திலும் கிடையாதா என்று கேட்கிறாங்க. ஆல பலா, ஆமா அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க, நாம சத்தியத்தில் இருக்கோம். குல்து ஃபலிம நுஅதி தனியத ஃபீ தீனினா, அப்ப ஏன் நம்முடைய மார்க்கத்திற்கு நாம் இழிவை கொடுக்க வேண்டும்? ஏன் நாம இறங்கி போகணும்? ஏன் நாம கீழே தாழ்ந்து போக வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, இன்னி ரசூலுல்லாஹ் வலஸ்து ஆஸி, நான் அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு சூப்பர் பதவி, இதை போய் நீ விமர்சிக்க முடியாதுங்கிறாங்க. லஸ்து ஆஸி, நான் அவனுக்கு மாறு செய்ய மாட்டேன், பாபுவ நாசிரி, அவன் எனக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கட்டத்தில் அடுத்து, நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நாம காபத்துல்லாவுக்கு போவோம் நீங்க சொன்னீங்கல்ல, அதாவது நாம இப்ப திரும்ப போறோம், என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபஅக்பர்துக அன்னா நஅதிஹில்லாம், இந்த வருஷம் போவோம் நான் சொன்னானா அப்படிங்கிறாங்க. இந்த வருஷம் நான் போவோம்னு சொன்னானா? கால குல்துலா, அப்படி சொல்லல. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்ப இன்னக ஆதியு முத்தபிஃபுன் பி, இப்பவும் நான் சொல்றேன் நீ காபாவுக்கு வருவ, தவாஃப் செய்வ. ஆமா, அதுல மாற்றம் கிடையாது. ஆனா இந்த வருடம் கிடையாது. நேரா அபூபக்கர்ட்ட போயிட்டாங்க. உமர் தான் கோபம் தாங்க முடியல. இவ்வளவு ஸ்டெப்புக்குள்ள இறங்கி வரணுமா? இவங்கள்ட்ட இப்படி தாங்க போகணுமா? அடிபட்டு ஒரு முஸ்லிம் சகோதரன் வந்திருக்கிறான், இவனை அங்க திரும்ப அனுப்பணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதே வார்த்தைகளை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்களோ அதே வார்த்தையை கேட்கிறாங்க. அலஸ்னா அலல் ஹக்வாத், அதாவது இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் கிடையாதா? தூதர் தான். அபூபக்கர் சொல்றாங்க, நாம சத்தியத்திலும் இவர்கள் அசத்தியத்திலும் இல்லையா? ஆமா, நாம சத்தியத்தில் இருக்கோம், அவங்க அசத்தியத்தில் இருக்கிறாங்க. அப்பனா நம்முடைய மார்க்கத்திற்கு நாம் ஏன் இழிவை சம்பாதிக்க வேண்டும்? அப்போ கால ஐயுஹர் ரஜுல், அபூபக்கர், ஏய் என்னப்பா நீ இந்த மாதிரி, ஏ ஐயுஹர் ரஜுல், கேளப்பா, யா ஐயுஹர் ரஜுல் இன்னஹு ரசூலுல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், வலைஸ யஸி ரப்பா, அவர் அல்லாஹ்விற்கு மாறு செய்ய மாட்டார்ப்பா அப்படி சொல்றாங்கல்ல, அதை நம்பிட்டு போ. ஏன் நீ இதை போட்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்போ ரசூலுல்லாஹ் நம்மளை பார்த்து சொன்னாங்களா என்ன? நாம இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போவோம், காபத்துல்லாஹ் போவோம் சொன்னாங்களா என்ன? சொன்னாங்க. இந்த வருடம் போவோம் சொன்னாங்களா? அதே வார்த்தை கேட்கிறாங்க. இந்த கட்டத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதையே சொல்றாங்க.
இத பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால சொல்றாங்க, இப்படி நான் ரசூலுல்லாஹ்ட்ட பேசினதுக்காக வேண்டி பின்னால நிறைய தர்மங்களை செய்தேன், நான் வருத்தப்பட்டேன். ஏன்னா இதெல்லாம் வெற்றி இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்குள்ள நான் போகல. இப்போ சஹாபாக்களுடைய இந்த சூட்டை பாருங்க. நம்ம ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா, தடுக்கப்பட்டாச்சு. தடுக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்துல இஹ்ராம்லாம் கலஞ்சாரும், முடிய வெட்டியாரும். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் எல்லாம் எழுந்திரீங்க, ஒட்டகங்களை அருங்க, தலைமுடிய மலியுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஃபவல்லாஹி மா காம மின்கும் ரஜுலுன், யாருமே எழுந்திருக்கல. ரசூலுல்லாஹ் எந்த செய்தி சொன்னாலும் 3 தடவை சொல்லுவாங்க. எப்பா அருங்கப்பா, எழுந்திரிங்கப்பா, அருங்கப்பா, தலையை மலியுங்கப்பா அப்படிங்கிறாங்க. 2வது தடவை சொல்றாங்க, 3வது தடவை சொல்றாங்க, யாருமே எழுந்திருக்கல. ஒண்ணுமில்ல, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஒப்பந்தம் அந்த மார்க்கத்துல இவனுக்கு நாம பணிஞ்சு போயிட்டோமே, நம்ம சாவறதுக்குள்ள தயாரா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் ஏன் இப்படி விட்டு கொடுக்கணும், ஏன் உங்களுக்கு இறங்கி போகணும் அப்படின்னு நிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மனசு வேதனை தாங்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, மனைவி வாச்சா இப்படி வாய்க்கும், நல்ல மனைவி வாச்சா நம்ம ஆள் போட்டு அடிப்பான், புரியுதா? கெட்ட மனைவி எடுத்தா அது ஒரு விவகாரத்தை பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப இங்க பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து உள்ள வந்து நுழைறாங்க. உள்ள நுழையும் பொழுது உம்மு சலமா அங்க உள்ள இருக்கிறாங்க. அந்த கவலையை வந்து தன்னுடைய மனைவிட்ட வந்து கொட்டுறாங்க. மனைவி அப்படி இருக்கும் வந்து கொட்டுறாங்க. அப்படி கொட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழகான ரொம்ப ஒரு டிப்ளமேட்டிக்கா அந்த அம்மா ஒரு யோசனை சொல்றாங்க. மூமின்களுடைய தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு யா நபி அல்லாஹ் அதுஹிப்பு தாலிக, இதுதான் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, இதுக்கு ஏன் போட்டு நீங்க ரொம்ப அலட்டுறீங்க? நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நீங்க நேரா போங்க, யார்கிட்டையும் எதையுமே பேசாதீங்க, யார்கிட்டையும் எதையும் பேசாதீங்க. போய் உங்களுடைய ஒட்டகத்தை அருங்க. நீங்க உங்களுடைய இந்த தலையை மலிப்பவர் இருக்காங்களே நாதிதர், அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு நீங்க தலையை மலிங்க. மலித்து விட்டா எல்லாம் சரியாயிடும். இதே மாதிரி போறாங்க. போய் ஒட்டகத்தை அறுக்கிறாங்க. அவங்க ஒட்டகத்தை ஹாலிக்கு கூப்பிட்டு, நாதிதரை கூப்பிட்டு என் தலையை மலியப்பா அப்படிங்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் யார்கிட்டையுமே பேசல. அவ்வளவுதான், எல்லா சஹாபாக்களும் அப்படியே இருந்துச்சாங்க. செயல்முறையில ரசூலுல்லாஹ் இறங்கும் போது அதுக்கு அந்த சமுதாயம் கோபத்தை வந்து வார்த்தையில சொல்லும்போது கொஞ்சம் வெளிப்படுத்தியாரலாம். இறை தூதர் செய்ய ஆரம்பிச்ச பிறகு அந்த தோழர்கள் அதை புறக்கணிக்கிறதுக்கு தயாரா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிடுச்சு அப்படிங்கிற உச்சகட்டம், அந்த கட்டத்துல எவருமே நெருங்க முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவர். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்திருச்சுட்டாங்க, இனிமேல் நாம தாமதிக்க கூடாது. ஒரு ஆளை வெட்டி போடுற அளவுக்கு முந்தி அடித்துக் கொண்டு தலையை மொழிக்கவும் அந்த ஒட்டகங்களை அறுக்கவும் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க. இது முடிந்த பிறகு அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அபூ பசீர் அப்படிங்கிற ஒரு ஆள், அவர் குறைஷில உள்ளவர், அவர் முஸ்லீம் ஆகிவிட்டு நேராக ஓடி வந்து விடுகின்றார். ஓடி வந்து மதீனாவுக்கு வந்த உடனே அவன் 2 எஸ்காரை போட்டு உடனே அனுப்பிட்டான். ஆளை தூக்கிட்டு வாடா அப்படின்னு வாரண்ட் போட்டு, ஒப்பந்தப்படி இங்கிருந்து முஸ்லீம் ஆனாலும் யாரும் மதீனாவுக்கு போக கூடாது, தூக்கிட்டு வா அப்படின்னா 2 பேரும் அங்கிருந்து ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது அந்த 2 பேரும் அவங்கள வந்து அப்படியே ஒப்படைச்சிட்டாங்க. அந்த 2 பேரும் திரும்ப இவரை கூப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் போறவனும் சும்மா இருக்கக்கூடாது, ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டவன இந்த கத்தி எப்படிப்பட்டது தெரியுமா, ரொம்ப சூப்பரான கத்தி, அதை அப்படி விளையாடும் இப்படி விளையாடும் அப்படின்னு சொல்லி அந்த கத்தியை பத்தி பெரிய ஒரு புகழாரத்தையும் சூட்டிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் எங்கட கூட அப்படிங்கிறார் அபூ பஸீர். அது எப்படி இருக்குன்னு பாக்குறேன் அப்படின்னு வாங்கினதுல ஒரே பார்வை பார்த்தாரு. ஆளு கதை முடிஞ்சு போச்சு, வெட்டிட்டார். வெட்டின உடனே பக்கத்துல இருந்தவர் எடுத்தாரு ஓட்டம். எங்க அப்பா அபூ பஸீர் நம்ம கூட வந்த ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டான், திரும்ப நம்மளையும் போட்டு தள்ளுவான்னு சொல்லிட்டு எடுத்து நேராக மஸ்ஜித் நபவில வந்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க. ஒரு ராணுவ தலைவர் ஒரு ஆள் வந்து அப்படி நிக்கும் பொழுதே, ஆஹா இவருக்கு ஏதோ ஒரு விவகாரம் நடந்தது போன்று தெரிகிறதே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவன் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வரான் போல தெரியுதே, நம்ம சொல்றோம் இல்ல, அது மாதிரி சொல்றாங்க. சொல்லி வந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய ஆளு எங்களுடைய ஆளு சாட்சி போட்டாரு, அடுத்து என்ன சாட்சிடுவாரு, நீங்க காப்பாத்தணும், நீங்க ஒரு முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு வருகிறார். அபூ பஸீர் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க என்ன திரும்ப அனுப்பிட்டீங்க, அதோட உங்களுடைய சாப்டர் ஓவர். எப்படி பேசுறாங்க, எங்களை நீங்க என்ன திரும்ப அனுப்பிட்டீங்க, நான் ஒரு ஆளை கதை முடிச்சிட்டேன்,
நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து போச்சு, அல்லாஹ் என்னை காப்பாத்திட்டான், இப்ப நான் ஓடி வந்துட்டேன், என்ன நீங்க விட்டுற வேண்டியதுதான், நீங்க என்ன பிடிக்கிறதுக்கு உண்டான அதிகாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ஒரு ஆள் கூட இருந்தா போதும் தீய கொளுத்திருவார் போல தெரியுது. அதாவது போற கொண்டு வந்துருவாரு அப்படின்னு இவர் பார்த்தாரு, ரசூலுல்லாஹ் ரெண்டாவதும் இனிமேல் நம்ம மக்காவுக்கு தான் திரும்ப அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. ஓடி கடற்கரை பகுதியில் போய் உட்கார்ந்து கொண்டு அபூ ஜந்தல் இருக்கார, ஏற்கனவே விலங்குல இருந்தார, அவரும் தப்பி ஓடி வந்து இந்த 2 பேரும் அந்த கடற்கரையை உட்கார்ந்து ஒரு ஜமாத்தே உருவாகி போச்சு. அந்த ஜமாத்து என்ன செய்யுது தெரியுமா, மக்காவில இருந்து அப்படியே அந்த வழியாக தான் சிரியாவுக்கு போவாங்கல்ல, அட்டி போட்டு சாத்துறது, அந்த வாணிப பொருட்கள் இதெல்லாம் முடக்கிறது. மக்கத்து காபிர்கள் பொருளாதாரத்தை அலறி அடிச்சுட்டான். உடனே ஆள் அனுப்பி இனிமே முஸ்லீமா இருந்தாலும் அவன் உங்கள்கிட்ட இருந்துகிட்டும், திரும்ப அனுப்ப வேண்டாம் அப்படின்னா. இப்போ நான் இதை பூரா சொல்றதுக்கு என்ன காரணம்னா, முஷ்ரிக்கீன்கள் இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒப்பந்தம் போட்ட பிறகு யார் வந்தாலும் சரிதான் அந்த ஆட்களை திரும்ப அனுப்புறாங்க இல்லையா? யார் வந்தாலும் சரிதான், அவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரிதான், அடிச்சு துவைக்கப்பட்டாலும் சரிதான், சித்திரவதை செய்யப்பட்டாலும் சரிதான், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒப்பந்தத்தை பேணுவோம் என்று அந்த ஒப்பந்தத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் உக்பத் இப்னு அபி முஐத் அப்படிங்கிறார். அவர் மக்காவில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை அப்படி நெரிக்கிறார். ஆரம்ப காலத்துல அப்படிதான் தக்துலவுன ரஜுலன் யகூல ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ்னு சொல்ற ஆளை கொலை செய்ய பாக்குறீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறுக்க அந்த உக்பத் இப்னு அபி முஐத் இருந்து ரசூலுல்லாஹ்வை காப்பாத்துறாங்க. அவருடைய மகள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு திருமணம் முடிக்கக்கூடிய வயசு, அந்த பெண்மணி மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு வந்துட்டான். எங்கிருந்து புறப்பட்டு? இந்த ஒப்பந்தம் அமலில் இருக்கக்கூடிய காலகட்டம், இந்த ஒப்பந்தம் அமலில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மதீனாவில் இருந்து இத மாதிரி பெண்கள் வந்து விட்டார்கள். இது ஒரு பெண்ணு. ஆண்களுக்கு எஸ்கார்ட் போட்டு அனுப்பினாங்கல்ல, ஆண்களுக்கு எஸ்கார்ட் போட்டு அந்த ஒப்பந்தம் இருந்தா, அந்த ஒப்பந்தம் உடைஞ்ச பிறகு உள்ள காலகட்டம் அல்ல, உடைகிறதுக்கு முன்னாலே இந்த பெண் அங்கிருந்து வந்துறாங்க. அந்த பெண்ணுடைய தகப்பனார் பக்கா காபிரா இருந்தான். அந்த பெண்ணு மதீனாவிற்கு வந்துருச்சு. இத மாதிரி முஸ்லிமான பெண்கள் வந்துட்டாங்க. இப்ப என்ன, ரசூலுல்லாஹ் திரும்ப அனுப்பிடக்கூடாது இல்ல, இப்பதான் அல்லாஹ் உள்ள நுழையறான். என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத்தின், மூமினான பெண்கள் உங்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்து வந்தால், அல்லாஹ் இறங்கிட்டான். என்ன ரசூலுல்லாஹ் ஒப்பந்தத்துல உறுதியா இருந்து திரும்ப அனுப்பிடக்கூடாது இல்ல, பெண்கள் அனுப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்ப அல்லாஹ் உடனே களத்தில் இறங்குகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத், மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்து வந்தால் ஃபம்தஹினூஹுன்ன, ஒரு டெஸ்ட் வையுங்கள், ஒரு டெஸ்ட் வையுங்கள். அடுத்து பாருங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்துல தலையிட்ட கூடாது இல்ல, அல்லாஹு அலமு பி ஈமானிஹின்ன, அந்த பெண்களுடைய ஈமானை பத்தி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நீங்க டெஸ்ட் வச்சதுனால தெரிஞ்சுன்னு நீங்க நினைச்சுக்கிறாதீங்க, உள்ளத்து சம்பந்தப்பட்டது எனக்கு தான் தெரியும். அவன் விவகாரத்துல கை வச்சிட கூடாது இல்ல, அதனால அவன் இந்த வார்த்தையும் போட்டுக்கிறான். அல்லாஹு அலமு பி ஈமானிஹின்ன ஃபஇன் அலிம்துமூஹுன்ன முஃமினாத்தின், உங்களுடைய வெளிப்படையான நீங்க டெஸ்ட் வைக்கிறீங்களா, அதுல மூமின்கள் என்று தெரிந்து விட்டால் ஃபலா தர்ஜிஊஹுன்ன இலல் குஃபார், காபிர்கள் பக்கம் நீங்கள் அனுப்பி வைக்காதீர்கள், காபிர்கள் பக்கம் அனுப்பி வைக்காதீர்கள். லாஹுன்ன ஹில்லுல் லஹும், அவர்கள் அந்த பெண்கள் அந்த காபிர்களுக்கு முஷ்ரிக்கீன்களுக்கு ஹலால் கிடையாது. வலாஹும் யஹல்லூன லஹுன்ன, இந்த மூமினான அந்த காபிர்கள் இவர்களுக்கு ஹலாலாக மாட்டார்கள். அடுத்து சொல்றான் வாத்துஹும்மா அன்ஃபகு, அவன் செலவு செய்திருப்பான்ல அந்த மகர, அதையும் நீங்க தூக்கி எறிங்க அப்படிங்கிறான், முகத்துல விட்டு வீசுங்க என்று அல்லாஹ் தஆலா பின்னால சொல்றான். பின்னால இந்த வசனத்தினுடைய கடைசியில சொல்றான், தாலிக்கும் ஹுக்குமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய சட்டம், நீ போட்ட ஒப்பந்தத்தில் இது வராது, இது அல்லாஹ்வுடைய யஹ்குமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்றான். வல்லாஹு அலீமுன் ஹகீம், அல்லாஹ் தஆலா அறிந்தவன் மதிநுட்பம் மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சொல்றான், வலா தும்சிகு பிஇஸமில் கவாஃபிர், காஃபிரான அந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் நீடித்து இருக்க கூடாது.
சொல்லிட்டு இப்படி சொன்ன மாத்திரத்துல ஹுதைபியாவுல உமர் ரலியல்லாஹு தஆலா எப்படி துடிச்சாங்க. அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 2 முஷ்ரிக்கான மனைவிகள் இருந்தாங்க. உடனே தலாக் விட்டாங்க. தேவையில்லை, உடனே தலாக் விட்டு விட்டார்கள். எனக்கு இந்த பெண்கள் தேவையில்லை என்று தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். அந்த பெண்களை யார் திருமணம் முடிக்கிறார்? முஆவியா, அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா முடிக்கிறார். இன்னொரு ஆள் சஃபான் இப்னு உமையா இன்னொரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. இப்போது நான் இந்த வசனத்தை உங்களிடத்தில் சொல்லி காட்டியதற்குண்டான காரணம் என்ன தெரியுமா? அருமை சகோதரர்களே, அங்கிருந்து வெறுத்து தௌஹீதின் பக்கம் வந்துறாங்க. வந்த பெண்களை நீ காபிர் பக்கம் திருப்பி அனுப்பிடக்கூடாது. அதுதான் காபிர் பக்கம் திருப்பி அனுப்புறாங்க. இப்போ தௌஹீத் ஜமாத்துல வாங்க, நான் காட்டுறேன் எத்தனை பெண்கள் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் தௌஹீத் ராஜா அடுத்த பிறகு திருமணம் முடிக்கிறான்? இந்த இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய கொள்கை அந்த உறவு உங்கள்கிட்ட கிடையாதா? இந்த பெண்கள் மஹ்ஷர்ல கண்ணீர் வடித்து, யா அல்லாஹ் இவர்கள் உங்களுடைய கண்காணிப்பு நீ பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவர்கள் முஷ்ரிக்கள் என்று தெரிந்தே எங்களை கொண்டு போய் திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால் என்ன பதில் இருக்கின்றது? அருமை சகோதரர்களே, கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க? இந்த பெண்களுடைய கதி என்ன? வாங்க நான் காட்டுறேன் எப்படி இருக்கிறாங்க பெண்கள். குடும்பத்தை பாய்ச்சி வந்து மதரசாவில் இன்றைக்கு ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை இது வரைக்கும் அமையல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், யாரும் வரமாட்டேங்கிறான். என்னையா தௌஹீது? ஒரு 25 வருஷ கால பின்னணியில் இருக்கக்கூடிய நாம் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கவில்லை என்றால் இந்த ஜமாத்து இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன கேட்கிறேன். என்ன இந்த பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? எத்தனை காபிர்களை மக்காவிற்கு திரும்ப அனுப்ப விட்டும் பார்த்து கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் தஆலா இந்த பெண்களை நீ முஷ்ரிக்குங்கிற இடத்துல விட்டுறாதரா என்று நம்முடைய ஈமான் கொண்ட ஒவ்வொரு சகோதரனை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லையா? அப்ப அந்த பெண்களை நம்ம காப்பாற்றுறது நம்முடைய கடமை இல்லையா? இப்படி இருக்க சொல்ல நாம எப்படி என்னுடைய மாமி மகளை முடிக்க போறேன், மாம மகளை முடிக்க போறேன், என்னுடைய பெரியத்தா மகளை முடிக்க போறேன், என்னுடைய சின்னத்தா மகளை முடிக்க போறேன், என்னுடைய சின்னம்மா மகளை முடிக்க போறேன், பெரியம்மா மகளை முடிக்க போறேன் போறோமே. இங்குதான் சொல்கின்றேன், நம் இடத்துல குருதி உறவுதான் உறுதியாக இருக்கின்றதை தவிர கொள்கை உறவு இல்லை. ஏகத்துவ பந்தத்தை விட இரத்த பந்தம் தான் நம்மிடத்தில் மிஞ்சிருக்கின்றது, விஞ்சிருக்கின்றது, மிகைத்து நிற்கின்றது. ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நம்மிடத்துல ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று, இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை போன்று ஒரு உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல போன்று நம்மிடத்துல ஏகத்துவம் மிகக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன வலா அமத்துன் முஃமினத்துன் கைரும் மின் முஷ்ரிகா. நீங்கள் முஷ்ரிக்கான பெண்களை திருமணம் முடிக்காதீர்கள் அவர்கள் ஈமான் கொள்கின்ற வரை. ஒரு மூமினான அடிமை பெண் இருக்கால, அவ ஒரு முஷ்ரிக்கான பெண்ணை விட சிறந்தவன். அவன் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் சரிதான். வலா தன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினு வலா துன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யூமினு. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை முஷ்ரிக்கீன்கள்ட்ட கொண்டு போய் திருமணம் முடிச்சு கொடுக்காதீங்க அவன் ஈமான் கொள்ற வரைக்கும். வலா அப்துன் முஃமினுன் கைரும் மின் முஷ்ரிக். ஒரு முஷ்ரிக்கை விட ஒரு மூமினான அடிமை இருக்கிறான அவன் சிறந்தவன். உலக அழஜபக்கும், அவர்கள் எவ்வளவுதான் அழகாக இருந்தாலும் சரிதான் உங்க பிள்ளை போய் நீங்கள் கொடுத்துறாதீங்க சொல்லிட்டு, உலாயிக்க எதுவுன இளன்னார், அவர்கள் நரகத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னதி வல் மக்ஃபிரதி பிஇذنி. அல்லாஹ் தஆலா சோனத்தின் பக்கமும் பாவ மன்னிப்பின் பக்கம் தன்னுடைய உத்தரவை கொண்டு அழைக்கின்றான். வயுபையினு ஆயாத்தி லின்னாசி லஅல்லஹும் யததக்கரூன். மக்கள் திருந்த வேண்டும், படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக அவனுடைய வசனங்களை விளக்கி காட்டுகின்றான். புரிகிறதா? என்ன சொல்றான் தெரியுமா? நரகத்துக்கு இழுத்துட்டு போயிருவாங்கப்பா, இந்த காரணத்தை சொல்றான். இன்றைக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க திருந்தி வரலாம் இல்ல, நான் முடிக்க போறேன்ல, அவங்க தௌஹீதுக்கு வந்துருவாங்கல்ல. என்ன கரிசனம், தௌஹீதுக்கு வந்துருவாங்கிறத அல்லாஹ் பார்க்க சொல்லல. அபசவத்தவல்லா சம்பவத்தை எடுத்து பாருங்க. அபசவத்தவல்லா கடுகெடுத்தார், திரும்பினார், புறக்கணித்தார். ஒரு குருடர் வந்த போது எந்த கந்தறியாத சஹாபி வர்றாங்க, அவங்கள புறக்கணிச்சுட்டு ஒரு விஐபி, மக்காவில் உள்ள விஐபிக்கள் வந்திருக்கும் போது அவங்கள ரசூலுல்லாஹ் வரவேற்கிறாங்க. நோக்கம் நல்ல நோக்கம், இஸ்லாத்துக்கு வந்துடலாம் இல்ல, இஸ்லாத்திற்கு வந்துடலாம் இல்ல, இந்த நோக்கத்துல எழுத அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒமா யுத்ரீக, அடுத்து சொல்றான், அம்மா மனிஸ்தகனா அந்தலஹு தஸத்தா.
யாரு ஈமானே தேவையில்லைன்னு இருக்கிறானோ அவனை போய் நீங்க வரவேற்கிறீங்க. ஒமா அலைக்க அல்லாஹ் எஸ்ஸக்கா, அவன் தூய்மையாக திருந்தவில்லை என்றால் உன் மீது ஒன்றும் தப்பு கிடையாதுயா. ஆனா உன்னிடத்தில் யார் வருகின்றாரோ ஒமா யுதிரிக்கல அல்லாஹு எஸ்ஸக்கா, உன்னிடத்தில் தேடி வருகிறாரே கந்திரியாத சஹாபி, அவர் பக்குவம் பெற்று விடுவார், தூய்மை பெற்று விடுவார், திருந்து விடுவார் என்று உனக்கு எப்படி தெரியும்? இவரைத்தான் நீ கவனிக்கணும். அப்ப வர்றத நீ கவனத்தில் கொள்ளக்கூடாது. என்ன அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா, குர்ஆன்ல ஒரு வசனம், மாயிதாவுல 5வது வசனம் வருது. அதுல அல்லாஹ் தஆலா வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் உள்ள பெண்களை கூட திருமணம் முடிக்கலாம் சொல்றான். வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தில் முடிக்கலாம். நம்ம ஆள் இந்த மொஹியத்தின் வகைராக்களை முடிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிறாங்க. அருமை சகோதரர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் பனி இஸ்ராயேலர்கள், அப்படி அந்த சந்ததி இப்ப யாரும் இல்ல, பனி இஸ்ராயேலர்களாக இருக்க வேண்டும். அவங்களுக்கு தான் இறை தூதராக அனுப்பப்பட்டாங்க, மூசாவும் ஈசாவும். இப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா குறிப்பிடுற இந்த அனுமதிக்கிறான்ல, இந்த மாயிதா 5வது வசனத்துல ஒமை யக்ஃபுர் பில் ஈமான், யாரு ஈமானுக்கு பதிலாக குஃப்ரை விலக்கி வாங்கி விட்டால் ஃபக்கத் ஹபித அமலுஹு, அவனுடைய அமல் எல்லாம் பாழாகி போய்விடும். வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரீன், அவன் மறுமையிலே நஷ்டவாளி. என்ன, இவன் திருமணம் முடிச்சிருக்கிறான், வேதம் கொடுக்கப்பட்ட பெண்மணி உன் பக்கம் வந்துட்டா பரவாயில்லை, நீ அந்த பக்கம் போய்விட்டால் உன்னுடைய அமல் எல்லாம் பாழா போய்விடும் அப்படிங்கிறான். இப்ப அது மாதிரி தானே இது. திருமணம் முடிக்கிறோம், நம்முடைய மாமனார் பக்கா நாகூர் சாபு அப்படின்னு வச்சுக்கிறோம். சாபு நம்ம என்ன, என்னுடைய மாமன் அவர் சாபு இருந்தாலும் அவருடைய மக திருந்தியாரலாம் இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிற ஒரு அழகான குழந்தை 4 வயசுல இருக்குது, போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஆக்சிடென்ட்ல அவுட்டு. இப்ப இந்த பிள்ளையா அந்த அம்மா எந்த அடிப்படையில் வளர்க்குவாங்க? சாபு அவர் பாட்டுக்கு அவர் பதிவு தானே கூட்டு போவாரு, சாபுவோடு சேர்ந்து இவன் தானே பிச்சை எடுக்க போவான், அந்த கொள்கையில தானே அவன் போவான். அப்ப அல்லாஹ் தஆலா நாம எதுக்கு அங்கிருந்து மீண்டு வந்தோம்? நம்மையும் நம் யாய் உள்ளது நாமனுக்கும் வாகரிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடுங்கள், அதனால தானே வெளியில வந்தோம். இல்லனா நம்மளும் அஜ்மீருக்கு போகலாமே, இல்லனா நாமும் பகதாதுக்கு போகலாமே, நாமும் நாகூருக்கு போகலாமே. கந்திரி நடந்துகிட்டு இருக்க, தரையிலேயே கப்பல் ஓட்டுவானே. இப்போ 20ஆம் நூற்றாண்டுல 21ஆம் நூற்றாண்டுல வளர்ச்சி, விஞ்ஞான வளர்ச்சி எங்கேயோ வளர்ந்துகிட்டு இருக்குது. தரையில கப்பல் ஓட்டுற ஒரு மத சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் நாகூர்ல இன்றைக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்க, கந்தூரியில அங்கேயும் நம்ம போலாம் இல்ல, நாமெல்லாம் அதை விட்டு வெளியில வந்தோம். ஏன் வெளியில வந்தோம்? நரகத்தில் இருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு தானங்க. அப்போ நாம நம்முடைய சந்ததியை, நம்முடைய பிள்ளைகளை நரகத்தில் இருந்து பாதுகாத்து ஆக வேண்டும். இன்னும் சொல்ல போனா, அப்படி முடித்த பல இடங்கள்ல திருமணம் முடித்த அந்த வீட்டுல என்ன நடக்குது தெரியுமா? இவன் போய் தௌஹீத் அடிப்படையில பெண் வீட்டுல விருந்து வைக்க கூடாது நிபந்தனை, பெண் வீட்டுக்காரன் ஓகே அப்படிங்கிறான், அவனுக்கு மிச்சம் இல்ல. அடுத்து இவ போடுறான் மாப்பிள்ள தௌஹீத், அடுத்த நிபந்தனை ஒரு பைசா எனக்கு தரக்கூடாது, ஓகே சந்தோஷமா எடுத்துக்கிறானப்பா, அவனுக்கு என்ன இருக்குது எல்லாம். அதே சந்தர்ப்பத்தில் இவனுடைய மச்சினனுக்கு கல்யாணம் நடக்குது. நான் பொய்ய சொல்லலங்க, மச்சினனுக்கு கல்யாணம் நடக்குது, 2 லட்சம் ரூபாய் அங்க வாங்கிக்கிறான். பெண் வீட்டு சார்பில் விருந்து அவன் கேட்கிறான், அவனுடைய சம்பந்தி வீட்டுல மச்சினை எங்க பொண்ணு எடுத்திருக்கிறானோ அந்த வீட்டுல விருந்து வையா. அட மச்சா அது கிடக்கிறார் ஐயா, நாங்க தான் முடிச்சிட்டோம்ல, எங்க பொண்ணு தான் போயிட்டு இல்ல, அவன் தௌஹீத்வாதி இல்ல, தலாக் சொல்ல மாட்டான் இல்ல, நல்ல ஆள் இல்ல, எங்களுக்கு தெரியும் இல்ல, அவன் ஏமாறி இல்ல, இழிச்சவாங்க எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்க கொடுக்கறத கூட அப்படின்னு சொல்லி கேட்கிறானே. என்ன இது தௌஹீதுக்கு வந்துட்டான்னு சொல்றியே, என்ன இது தௌஹீதுக்கு வந்துட்டானா? நிதர்சனமா காட்டுறானா, நடைமுறையை சொல்றேன். அப்ப என்ன இந்த சம்பந்தம்? இவன் பொண்ணை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான், மாப்பிள்ளை இருக்குமா தௌஹீத்வாதி. கடைசியில ஒரு சாபு ஒரு காபு பிடிச்சி எடுத்துட்டு போறான். என்ன ஆகும்? எங்கிட்ட சொல்லி விட்டு இருக்குது, எனக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ளை பேசுறாங்க, நீங்க தௌஹீதுல இருந்த மாப்பிள்ளை தாங்க. இதுவரைக்கும் ஒரு பெண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை கொடுக்க முடியல. எத்தனையோ ஜும்மாக்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன, தமிழகம் தழுவிய அளவுல இதற்கு ஒரு விழிப்புணர்வு வந்தாக வேண்டும். இல்லை என்றால் பெரிய மோசத்தில் மறுமையில நாம நாசத்தில் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அருமை சகோதரர்களே, அடுத்து பார்க்கிறோம் ஒரு சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, இவன் தாய்மாமா மகன் சொல்லி முடிக்க போறான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா?
நான் சொல்றபடிதான் நடக்கணும். நிக்கா நீ சொல்ற எங்க ஹத்தீப் தான் வந்து குத்பா ஓதுவார். அள்ளி குத்துன பைனமா தஞ்சை மாவட்டத்தில் சொல்லுவாங்க. அல்லிஃப் பைனமாங்கிறதுக்கு அள்ளி குத்துன பைனமாம்பாங்க. அதை ஓதுவார், இதெல்லாம் செய்வாரு. அத்தனைக்கு நீ செய்யணும். இவன் பூமும் மாடு மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டுறான் தௌஹீத் மாப்ள. இதுல ஒரு பைசா செலவு கிடையாது. எப்படின்னு பாத்துக்கங்க. அப்ப இந்த பிள்ளையை யார் காப்பாத்துறது? எனவே அருமை சகோதரர்களே, இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்றது என்ன தெரியுமா? அசத்தியவாதிகள் என்றால் நீ பகைத்து விடு. இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அஸல்லாஹு அன் யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா. நீங்க யார பகைச்சீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் அல்லாஹ் நேசத்தை ஏற்படுத்த கூடும். அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ பகைச்சிக்க, ஆனா நான் நினைச்சா நேசத்தை ஏற்படுத்தி கொடுத்துறேன். நீ நேசம் பாராட்டாத, எனக்காக வேண்டி ஒமையத்தவல்ல, யார் அப்படி யார் இது மாதிரி செயல்படுகின்றார்களோ, வல்லாஹு கதீர் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், யார் இந்த மாதிரி செய்கின்றார்களோ அல்லாஹ் அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவன் என்று சொல்லி, இதுக்கு ஒரு உதாரணத்தையும் நம்ம பார்க்கிறோங்க. அபு சுஃபியான், இதோட நிறைவு செய்து கொள்கின்றேன். எத்தனை போர்கள்ல இஸ்லாத்துக்கு அஹ்ஸாப் வரைக்கும் எதிர்த்துட்டு வந்தார். அவர் இஸ்லாத்திற்கு வந்துட்டார். அவர் இஸ்லாத்திற்கு வந்த உடனே முஸ்லிம்கள்லாம் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்காருல்ல, ரொம்ப காலம் இஸ்லாத்துல பகமை பாராட்டிட்டு இருக்கிறதுனால அபு சுஃபியான கண்டா சரியா இவங்க வந்து முகம் கொடுத்து பேசுறது கிடையாது. இப்ப இந்த கட்டத்துல அபு சுஃபியான் சங்கடப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களிடத்தில் 3 விஷயங்களை கேட்கின்றேன். ஒன்று, நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னிடத்தில் அழகிய ஒரு மகள் இருக்கிறார், உம்மு ஹபீபா, அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் எஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து சொல்றாங்க, என்னுடைய மகன் முஆவியாவை உங்களுடைய எழுத்தராக ஆக்கிக் கொள்ள வேண்டும், எழுத்தாளராக நியமித்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் எஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னை நீங்கள் ஒரு போர் படைக்கு தளபதியாக நியமித்து நானும் எதிரிகளின் இடத்தில் சென்று போரிட வேண்டும். சரி அப்படிங்கிறாங்க. இது எதற்கு, இது முஸ்லீம்ல இடம் பெற்றிருக்கிறது. இது எதற்கு குறிப்பிடுகின்றேன் என்றால், நம்முடைய கடமை பகைக்கிறது. இப்படி பகைக்கின்ற கட்டத்தில் அல்லாஹ் நமக்கு மத்தியிலே நேசத்தை தருவான். அந்த அடிப்படையில நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் எல்லாமே கொள்கை அடிப்படையில் தான் இருக்க வேண்டும், குருதி அடிப்படையில் இருக்கக்கூடாது என்று கூறி வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி அமைகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.